ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு என்ன சமையல் சமைக்க போகிறோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் சமையலும் அது கூடவே குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்கங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக உப்புமா மாதிரி செய்ய போகிறாங்க. அதுவும் இந்த வீடியோலேயே காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சமையல் சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சதுங்க. இந்த அளவுக்கு மீதி ஆயிடுச்சு. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான உப்புமா செஞ்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. இதெல்லாம் தாங்க செய்ய போகிறோம். இந்த உப்புமா பார்த்திங்கன்னா எல்லோரும் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க. பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்வேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி உப்புமா செய்யறதுக்கு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க. வதங்கட்டும் நல்லா. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுக்கிற இட்லி சேர்த்துக்கலாங்க. இந்த இட்லி உப்புமாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இட்லி உங்கள் வீட்டில் மீந்துட்டால் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. வேஸ்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு ஏற்கனவே இட்லி ஊற்றும் போதே நம்ம உப்பு போட்டு தான் ஊற்றுவோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அடி பிடிக்குங்க. அதனால் கேஸ் கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது உப்புமா சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே இட்லி உப்புமா ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சுட சுட இட்லி உப்புமா ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்ததும் இந்த இட்லி உப்புமா போட்டுன்னு சாப்பிட்டாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு சட்னி எல்லாம் கூட எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே வெறுமையாகவே சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட இட்லி பொடி இருந்தால் அது போட்டு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பொரியல் செஞ்சுக்கலாங்க. பொரியல் என்ன செய்ய போகிறோன்னா, பீன்ஸ் பொரியலுங்க. கழுவிட்டு நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு காய் நல்லா வேகட்டும். இப்போது நான் அடுத்தது குழம்பு செய்கிறதுக்காக பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் உரித்து வச்சுக்கிறேங்க. தேங்காயும் துருவி வச்சுட்டேன். தக்காளி பழமும் நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன குழம்பு செய்யலான்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம குழம்பு செய்கிறதுக்காக தனியாங்க மசாலாலாம் நம்ம வறுத்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்க போகுது. அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுன்னு இருக்கிறேங்க. தனியானா கொத்தமல்லி விதைங்க. இப்போ கடாயும் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாங்க. நாம் இன்றைக்கி வெந்தய குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதனால் மசாலாவெல்லாம் நல்லா வறுத்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மசாலா அரைச்சி செய்யும் போது நல்லா வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பொருளெல்லாம் தீஞ்சு போகக்கூடாதுங்க. கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா நல்லா வறுக்கும் போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக வரும். அதுக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், குண்டு மிளகாய். உங்கள்கிட்ட பட்டை மிளகாய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், நம்ம போட்ட கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம வெந்தய குழம்புக்கு இந்த மசாலா ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இன்றைக்கி வெந்தய குழம்பு வந்து நம்ம மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். சட்டி நல்லா காயட்டும். சட்டி காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. காஞ்சதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு சமையல் ஆகிடும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெந்தய குழம்புக்கு வந்து முக்கியமானதே வெந்தயங்க. வெந்தயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது கறிகள்லாம் போகாமல் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் முழுசாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணியெல்லாம் போடாதீங்க. நல்லா வதங்கி குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாவெல்லாம் சூப்பராக வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற 3 பெரிய சைஸ் பழமாக எடுத்து வச்சுக்கிற தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ஒன்று மாதிரிமாக அரைச்சாலே போதும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பீன்ஸை பொரியல் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 10 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க. பொரியல் செய்ய போகிறோம். அதுக்காக நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளிங்க, ஒரு குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். நம்ம மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. ஈவினிங் போல் நம்ம சமையல் செய்கிறதுனால குழந்தைங்களாம் ஹோம்ஒர்க் எழுதினுக்கிறாங்க. நான் வந்து சமைக்க வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இன்னும் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. இன்னும் தக்காளி வந்து சாஃப்டாக வேகலை. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இதில் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற மிளகுலேயும் காரம் இருக்கும். அதுக்காக காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியில் மிளகாத்தூள் வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி சாஃப்டாக வதங்கியாச்சு. இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அதுக்கப்புறமா தேங்காயும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் சமைச்சாலும் சரி, நான்வெஜ் சமைச்சாலும் சரி, மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம போட்ட மிளகாய் பொடியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்ல, மல்லி, மிளகு, சீரகமெல்லாம் இதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன். அதை அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், பீன்ஸில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையும்
துருவி வச்சுக்கிற தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் பொரியல்னால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பொரியல்லாம் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் கூட பொரியல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நம்ம லாஸ்ட்டாகவும் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா அந்த வாசனையெல்லாம் குழம்போடு ஒன்று சேர்ந்து வதங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு நல்லா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டதுனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகுங்க. அந்த அளவுக்கு தண்ணி வச்சிக்கினா போதும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக குழம்பு எடுத்தாலே நிறைய சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இல்லை களி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெந்தய குழம்பு செஞ்சு சாப்பிடலன்னா கண்டிப்பாக இது போல் உங்கள் வீட்டில் வெந்தய குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து சமையல் வீடியோ என்ன வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.